அன்பார்ந்த மக்களை, நாம் குறிப்பாக இலங்கை வாழ் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களிடமிருந்தும் ஒரு அன்பான பணிவான வேண்டுதலை விடுக்கின்றோம். தூக்கத்தில் இருந்து கோமாவில் இருந்து விழித்திருக்கின்ற ஜம்மியத்துல் உலமா என்ற சபைக்கு யாரும் எந்த விதமான நிதி உதவியும் வழங்காதீர்கள் என்று பெருமளவான மக்கள் விரும்புகின்றார்கள். தயவு செய்து இப்பொழுது அவர்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் 2 வங்கி கணக்குகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். மக்கள் பணங்கள் அனுப்புவது, எனவே அது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நாம் அவர்களின் குடும்ப செலவுக்கு அனுப்புவது போன்று யாரும் எந்த விதமான பணமும் உதவிகளும் கொடுக்காதீர்கள். அந்தந்த அதாவது உதாரணமாக இப்ப வேறுபலையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் மக்கள் பள்ளிவாசல் ஊடாக எந்த ஊருக்கு கொடுக்க விரும்புகிறீர்களோ அந்த ஊர் பள்ளிவாசல் மூலமாக எதையும் நீங்கள் செய்வதுதான் சால சிறந்தது மட்டுமல்ல, உரிய மக்களை போய் சேரும். கடந்த காலங்களில் நாம் அறிந்திருப்போம், இந்த உலமா சபை என்பது முன்னாள் கோட்டையின் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயல்பட்டு நமது முஸ்லிம் ஜனாசாக்களை எரிப்பது சரியென்று பத்வா கொடுத்த அமைப்பு தான் இந்த அமைப்பு. எனவே இந்த அமைப்பு முற்றுமுழுதாக ஒரு பக்க அரசியல் ரீதியான அமைப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். கடந்த நீண்ட காலமாக 10 ஆண்டு காலமாக இந்த ஜம்மியத்துல் உலமா சபைக்கு மிக பெரும் எதிர்ப்புகளும் அதிருப்திகளும் வந்த வேளையிலும் கூட அந்த தலைமை இன்னும் அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை விடாது கட்டுப்பிடித்துக் கொண்டு ஒரு குடும்ப ஆட்சி போல் நடத்துவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பொதுமக்களுக்கு உதவி செய்வது போன்று நிதியுதவி சேகரித்து வருவதாகவும் ஒரு தகவல் கசிந்திருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த பலர் எம்மிடம் இதை தந்திருக்கின்றார்கள். எம்மால் இது பேசப்பட வேண்டும் என்று. எனவே தயவு செய்து அன்புக்கினிய பொதுமக்களே, வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்களே, பணம் படைத்தவர்களே, உதவி செய்ய விரும்புவர்கள், தயவு செய்து யாராக இருந்தாலும் அந்தந்த பள்ளிவாசல்கள் ஊடாக, அந்த பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசல் ஊடாக அந்த ஜும்மா பள்ளிவாசலுக்கு போய் சேரும் அளவுக்கு உங்களது உதவிகளை கொடுத்து விடுங்கள். அது நிச்சயமாக உரியவர்களை போய் சேரும். நீங்கள் இரகசியமான முறையில் அவர்களுக்கு காசோலை மூலமாக வங்கி டிராப்ட் மூலமாக பணங்கள் அனுப்புகின்ற போது எவ்வளவு பணம் சேர்ந்தது, யாரால் வந்தது, எப்போது வந்தது, எவ்வளவு வந்தது போன்ற எந்த தகவலும் பெறாது, கிடைக்காது. அவர்களே அமுக்கி விடுவார்கள். எனவே இந்த கொள்ளையர் கூட்டத்திற்கு யாரும் பணங்கள் அனுப்பாதீர்கள். இது கொள்ளை கூட்டங்கள். அதாவது நேர காலம் பார்த்து பாருங்கள். இப்ப ஏழைய மக்களிடம் 1 லிட்டர் 180 ரூபாய் விற்கக்கூடிய மண்ணெண்ணெய் கூட ஒரு கொள்ளை கூட்டம் 400 ரூபாய்க்கு விற்குது என்றால் நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்களா? அடே, நீங்க எல்லாம் இந்த சவத்துக்கு மேல சாப்பிடுற கூட்டமா, பிணத்துக்கு மேல சாப்பிடுற கூட்டமா? ஜனாசாவின் உடம்பில், ஜனாசாவின் முதுகில் இருந்து உணவு உண்ணக்கூடிய மக்களா நீங்கெல்லாம் இறைவன் சமூகம் போக மாட்டீங்களா? உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லையா? இவையெல்லாம் மறந்து கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் கேப்பில் கெடாவிட்டுவது போன்று எழும்பி இருக்கின்றார்கள் ஓர்சுலன் ஜம்மியத்துல் உலமா. இதெல்லாம் கொள்ளை கூட்டங்கள், ஊதாரிகள், பெருச்சாளிகள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணங்கள் அனுப்பாதீர்கள். குறிப்பாக எமது வளைகுடா முழுவதும், உலகம் முழுவதும் பறந்து வருகின்ற மக்கள் நிச்சயமாக இந்த உலமா சபைக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்காதீர்கள். அது நீங்கள் அந்த நிதி உதவி என்பது கடலில் போய் போடுவோம் பணமாகத்தான் பார்க்கப்படும். எனவே நிச்சயமாக உதவும் உள்ளம் கொண்டவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊர் ஜும்மா பள்ளிவாசல் ஊடாக, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவரோ அந்த ஊரின் ஜும்மா பள்ளிவாசல் ஊடாக அந்த நிர்வாகத்தை தொடர்பு செய்து மத்திய மலையகத்தின் பள்ளிவாசல் ஊடாக அந்த நிவாரணங்களை கொடுத்து உதவுங்கள். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், அந்த மக்களுக்கும் ஒழுங்கா போய் சேரும். அதை விட்டுட்டு நாங்க உலமா சபை தான் கொடுப்போம் என்றால் அந்த உலமாவில் இருக்கின்ற பெருச்சாளிகள் தண்டை சேதிக்கு எடுத்துக் கொள்கின்றான். இதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் கணக்கு காட்டுவானா? எவ்வளவு வந்தன்னு சொல்லுவானா? அவன் அக்கவுண்ட பூந்து உங்களால் பார்க்க முடியுமா? செக் பண்ண முடியுமா? தேவையா? எனவே யாராவது நீங்கள் உதவி செய்ய விரும்புகின்ற மக்கள் நீங்கள் பல வழிகளில் உதவி செய்யலாம். இன்று பாருங்கள், ஒவ்வொரு கிழக்கு மாகாணம் முழுவதும் ஒவ்வொரு ஊராக சேர்க்கின்றார்கள். உங்களோட வீட்டால கொடுக்க சொல்லுங்க, உங்களோட குடும்பத்தை கொண்டு கொடுக்க சொல்லுங்க, அரிசி பேக்க கொண்டு கொடுங்க, மில்க் பவுடரை கொண்டு கொடுங்க, என்னையெல்லாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த உலமா சபைக்கு, இந்த உலக சபைக்கு கொண்டு கொடுத்து கேவலப்படாமல் அந்த மக்களுக்கு கிடைக்காது. கொள்ளை கூட்டம். அதாவது அந்த கூட்டம் முற்றுமுழுதாக மைண்ட் அண்ட் கம்பெனி கூட்டம்.
நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த கூட்டம் இப்பொழுது 2 வங்கி இலக்கங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கின்றார்களாம். அதுக்கு பணம் போட சொல்லி யாரும் போடாதீர்கள். எனக்கு இது களுத்துறை பக்கம் இருந்து வந்த செய்திகளின் ஒரு சாராம்சம் தான் நாங்கள் தருகின்றோம். எனவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து யாரும் இந்த அமைப்புகளுக்கு பணம் கொடுக்காதீர்கள். மற்றும் அடுத்தது இங்க பாருங்கள், இந்த நிவாரண பணிகளை நீங்கள் கொண்டு செல்லும் போது முஸ்லிம், தமிழ், சிங்களம் என்று பார்வையிடாமல் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அள்ளி கொடுங்கள், கில்லில் அள்ளி கொடுங்கள். ஏனெனில் அந்த அளவுக்கு தான் லொரியாக நிவாரண பொருட்கள் போன வண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது மாவட்டத்தின் சகல பகுதிகளிலும் அந்த மக்களுக்கான சேகரிப்பு நிலையங்கள் தற்சமயம் எனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பாலச்சேனை, ஓட்டாமாடி, ஏறாவூர் பகுதியிலும் ஒரு செயலகம் திறக்கப்பட்டு அங்கும் மக்கள் ஏராளமான வசூல் வீட்டில் இறங்கி பாதிக்கப்பட்ட மலைய மக்களுக்கு அனுப்பி வருகின்றார்கள். இந்த மாதிரி கொடுப்பதுதான் அது உரிய நேரத்துக்கு போய் சேரும். அடுத்தது அரசாங்கத்தின் மீது சிலர் அம்படிக்கிறீர்கள். அரசாங்கம் என்பது எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 70 பில்லியன் அலோகேஷன் பண்ணி இருக்கிறார் ஜனாதிபதி நிதியில் இருந்து. ஆனாலும் அது உரிய நேரத்துக்கு கிடைக்காது. அது சிஸ்டம் தானே. ஒரு நிர்வாகம் என்பது கீழ்மட்டம், கிராம சபை, டிஎஸ், கச்சேரி, இப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்படி போய் சேரவேல அவன் பொடியை தான் பார்க்கலாம். பசிக்கு உதவக்கூடியது உடனடியாக அந்தந்த தொண்டர் அமைப்புகளும் தொண்டரும் தான் உதவ முடியும். எனவே நீங்கள் இதில் எவ்வளவு தூரம் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் கிடைக்கும் பொருட்களை உடனடியாக அனுப்பிவிடுங்கள். மக்கள் அங்கு இன்னும் எந்த விதமான மலையகத்தை நான் நினைக்கின்றேன் நேற்று முதல் தான் சிறு சிறு உதவிகள் போய் சேர்ந்து போக்குவரத்தும் அப்படி தாட்டாய் வாங்குவ மையங்கன பக்கத்தால போக இயலாது. தரைவழி மார்க்கமாக இருக்கின்ற மிக கூடுதலான பாதை கண்டால் அதாவது ஹபரண மட்டக்களப்பு ரூட் தான் மிகவும் கிளியராக இருக்கின்றது. எனவே துரிதமாக எந்தவித தாமதம் இன்றி உங்களது உதவி பொருட்களை தாமதம் இல்லாமல் குயிக்காக அனுப்பி வைப்பதும் ஒரு சால திறந்தது. எந்த ஒரு உணவும் அவனுடைய பசிக்கு உணவு கிடைக்கக்கூடிய இது அந்த இதாம அமைய வேண்டும். அதாவது அவனுடைய பசியின் போது கிடைக்கின்ற உணவாகவும் அது அமைய வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான வேண்டுகோள். இங்கு தமிழ், முஸ்லிம் என்று பேதம் பார்க்காதவர்கள். எந்த சுனாமி அவருக்கும் இவருக்கும் என்று வருவதில்லை. மண் சரிவும் அவருக்கும் இனம் மதம் மொழி பார்த்து வருவதில்லை. இந்த அது ரங்காவர்த்தன் தெரிந்தானே, அந்த சக்தி ரங்காவர்த்தன் அப்படித்தான் கொடுத்தான். நான் கண்ணால பார்த்தேன். கடந்த சுனாமியின் போது திருகோணமலை மாவட்டத்தில் தனிக்கார தமிழாக்களுக்கு மட்டும் கொண்டு கொடுத்தார் லொரியிலே. சனியன் எங்க இருக்கு பாருங்க, இருக்கா ஆக்கள் அட்ரஸே இல்லை. எனவே இனம், மதம், மொழி பாராமல் உங்களது உதவி பொருட்கள் மக்களை சென்றடையட்டும், மக்கள் வயிறார உண்ணட்டும். இந்த 70 நான் மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த பாதிப்பில் 70% மக்கள் வசதிகளும் வாய்ப்புடன் வாழ்ந்த மக்கள். எனவே அந்த மக்கள் இப்பொழுது தத்தளிப்பில் இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் பாதிப்பே கிடையாது. நீங்க யாரும் என்ன கோவிச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டி தீர்த்தாலும் பரவாயில்லை, கிழக்கு மாகாணம் என்பது பாதிப்பில் இல்லை. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்தந்த நகராதிபதியும் பிரதேச சேர்மனும் எடுத்த நல்ல முடிவுகள் அது. அதாவது இந்த மழை காலத்துக்கு முன்பாகவே இந்த கிளியர் பண்ணப்படுத்தி வடிகான்கள்லாம் கிளியர் பண்ணப்படுத்தி ஒரு தாளவில்லை. எப்பொழுதும் மழை வரக்குள்ள இவங்களும் பேக்கை தூக்கிட்டு வருவாங்க சண்டாள பெருச்சாளிகளுக்கெல்லாம் நாம் ஒரு பிரியாவிடை கொடுக்க வேண்டிய நேரமும் இதுதான். எனவே அன்புக்கினிய அன்பர்களே, எமது நண்பர்களே, நீங்கள் இதிலும் இனமதம் பாராமல் இந்த தமிழன் சோனி சிங்களம் என்று பார்க்காதாங்க தயவு செய்து. அப்படிதான் பார்த்தாங்க, நம்ம பார்க்க கூடாது. நம்ம அதில் அருகதையற்றவர்கள், எமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எவன் ஒருவன் பசித்து வருகின்றானோ அவனுக்கு உணவளிப்பது நாம ஒன்று. நிச்சயமாக நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். இது நமக்கு ஒரு சந்தர்ப்பம். அள்ளி கொடுத்த மக்கள் உடுத்த உடுப்புடன் அலைகின்றார்கள். இருக்க இடமில்லை, வீடு இல்லை. நிறைய ஸ்கூல் எல்லாம் மகதி முகாமாய் மத்திய மாகாணம் மிக அதிகமான சேதத்தில் இருக்கின்றது, நூலியாவும் சேர்ந்து. எனவே நிச்சயமாக இதற்கு ஒரு பரிகாரமாக எமது தொண்டர் அமைப்புகள் கிழக்கில் மும்முரமாக இன்றும் கண்ணால் பார்க்க முடிந்தது. மிகவும் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் நாம் வினயமாக கேட்பது, இந்த உலக சபைக்கு எந்த உதவியும் செய்யாதீர்கள், பணத்தை அனுப்பாதீர்கள். வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக மிக அதிகமான பண காசோலைகளை அனுப்பி வருவதாக தற்சமயம் நமக்கு செய்து வந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த பணத்தை உங்களது ஊரில் இருந்து ஒரு விஐபி இருப்பான், அரசியல் வாயிலையும் கொடுத்து அவன் அமைக்கிடுவான். அரசியல்வாதிக்கும் கடும் பஞ்சத்தில் இருக்கிறான், அவனுக்கும் பெட்ரோல் எரிபொருள். எனவே அவன் கையிலையும் கொடுக்காமல் உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கின்ற நல்லவர்கள் வல்லவர்கள் தெரியும்,
அவர்கள் ஊடாக இந்த பணத்தையும் உங்கள் உதவியும் போய் சேர்வதற்கான வழிவகைகளை அந்தந்த ஊர் நிர்வாகம் செய்து கொள்ளுங்கள். பள்ளிகள், கோயில்கள், அப்படி பன்சிலைகள், இப்படி பல வகையான அமைப்புகள் நம்மிடம் இருக்கின்றது. அந்த அமைப்புகள் ஊடாக உங்களது உதவிகளை போய் சேர்வதற்கான மும்முரமான செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். தயவு செய்து இந்த பெருச்சாளிகளின் கையில் உங்கள் உதவிகள் போய் சேரக்கூடாது என்பதை நாம் மீண்டும் 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 மன்றாடி வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்னொரு விடயம் வந்திருக்கின்றது. அரசாங்க நிதி உதவிகள் மலையக மக்களையும் போய் சேரவில்லை, இங்கும் சேரவில்லை. உலர் உணவு படலங்கள் தற்சமயம் மலைய பகுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளாகும் ஒரு செய்தி கசிந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளும் இது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பை கண்டி மாவட்டம் கண்டிருக்கின்றது. அவர்களின் சொத்துக்கள், உடைமைகள் அத்தனையும் உயிரும் போயிருக்கின்றது, உடைமையும் போயிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவில் மக்கள் அல்லோல கல்லப்பட்டு அவதிப்பட்டது போன்ற ஒரு நிலைமைதான் இந்த நிலைமையும். எனவே இன்னும் இருக்கின்றது. சுனாமியை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. அவ்வளவுதான். நம்ம ஒன்று நினைக்கப்படா மலைய மக்கள் அழிஞ்சிட்டாங்க, நம்ம வாழ்றோம் என்று இல்லை. அவர்களுக்கு மண் சரிவென்றால் எமக்கு நீரில் கண்டம், நிலத்தில் கண்டம். நான் நேற்று என்ன சொன்னேன்? இந்த ஆண்டும், அதாவது இந்த முடிய போகின்ற ஆண்டும், வருகின்ற 26ஆம் ஆண்டும், 2026ஆம் ஆண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி வைக்கிறோம், நீரிலும் நிலத்திலும் கண்டம். கண்டம் தப்பி வாழ்ந்தால் அது இறைவன் செயல். எதுவோ எப்படியானாலும் கிழக்கு, குறிப்பாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் எங்கும் பொருள் சேதம் இல்லை, உயிர் சேதம் இல்லை. அவன வீட்டுக்கு அடுத்த வீட்டு நாய் வந்து போதும், கொஞ்சம் நீர் வந்து போனதுதான், அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. எனவே மக்கள் முடிந்தவரை அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளியாவது கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வினயமாக கேட்டு மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.